வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் 12வது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 2051 மனுக்கள் பெறப்பட்டது. உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, எரிசக்தித்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 13 துறைகளில் 43 சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 1 வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் 12வது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று 26/8/2025 காலடிப்பேட்டை சென்ட் பால்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி. கவி கணேசன் தலைமையில் 12வது வட்ட திமுக செயலாளர் க. வி. சதீஷ்குமார் எக்ஸ்.எம்.சி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினர். இதில் பொதுமக்கள் சார்பாக 2051 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் 928 மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. சங்கர், திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களின் பேரில் உடனடி சான்றிதழ்களாக வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் மாவட்டம், தொகுதி, பகுதி மற்றும் 12வது வட்ட திமுகவினர், சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், பணியாளர்கள், ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி. கவி கணேசன் ஏற்பாட்டில் குளிர்பானம், குடிநீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் கொண்ட மஞ்சப்பை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.